உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 29 ஜூலை 2024 தேதியில் தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதியில சந்திராஷ்டமம் என்பது பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு நாள் தொடக்கத்திலிருந்து நாள் முழுவதும் பாராட்டு மழையில் பொழியக்கூடிய யோகம். எப்பொழுது பாராட்டுகள் கிடைக்கும்? மற்றவர்கள் மனம் குளிரும்படியாகவோ இல்லை தர்ம காரியங்களை செய்யும் பொழுதுதான் நமக்கு மற்றவர்களிடம் பாராட்டு கிடைக்கும். இல்லை ஸ்கில் என்று சொல்லக்கூடிய திறமையை வெளிப்படுத்தும் போது. மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திறமையில பஞ்சம் இருக்கா என்ன? திறமையின் மொத்த சொரூபமாக விளங்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய நாள். ரிஷபராசி என்பவர்களுக்கு நாள் முழுவதும் நல்ல எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னா அதோடைய ஆரம்பம் என்பது நல்ல எண்ணங்கள் தோன்ற வேண்டும். நல்ல எண்ணங்களுக்கு பிறகு நல்ல வார்த்தைகள் அதோடைய குழந்தை மாதிரி பிறக்கும். நல்ல எண்ணங்கள் தாய் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் என்பது குழந்தை. நல்ல வார்த்தைகள் குழந்தைன்னா நல்ல செயல்கள் என்பது அதோடைய குழந்தை. இப்படி நல்ல எண்ணங்கள் வார்த்தைகள் சொற்கள் சேரும் பொழுது வாழ்க்கை மட்டும் நல்லதாக இல்லாமல் ஆயிடுமா என்ன? நல்லதே நடக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு மனதில் அமைதியும் மனதில் புத்துணர்ச்சியும் தோன்றக்கூடிய ஒரு நாள். அனைத்து மிதுனராசி என்பவர்களுக்கும் இன்றைய நாள் சில மறக்க முடியாத தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்ட எண்ணங்களை தோற்றுவிக்கும். தன்னை அறியாத ஒரு எழுச்சி, தன்னை அறியாத ஒரு மறுமலர்ச்சி உங்கள் எண்ணத்தில் தோன்றும். இதன் மூலியமாக அனைத்து புதிய காரியங்களையும் இன்று தொடங்கி வெற்றி காணலாம். கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான செலவுகளை தரக்கூடிய நாள். தேவையில்லாத செலவுகள். தேவையில்லாத செலவுகள்னா என்ன? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, 6 அடி நிலம். இதற்கு அடுத்தபடியா எல்லாமே தேவையில்லாது தான். அப்படிப்பட்ட தேவையில்லாத செலவுகளை தரக்கூடிய நாள் என்பதனால் பணத்தை செலவு செய்வதில் மிகவும் கவனம் தேவை. சிம்மராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத பயம், குழப்பம் வந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பயம் என்பது வரும். இந்த பயம் வர்றதுக்கு 2 காரணம் தான். நான் நினைக்கிறது நடந்துருமாங்கிற பயம், நான் நினைக்காதது நடந்துருமாங்கிறது பயம். எனக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா பயம், நடக்க போகுதுன்னா பயம், நடந்துகிட்டு இருக்குன்னா பயம். அவ்வளோதான். இந்த பயத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு தியானம் ரொம்ப அவசியம். சிம்மராசினியர்கள் இன்று செய்ய வேண்டியது தியானம். கன்னிராசினியர்கள் இன்றைக்கு நாள் முழுவதும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் கவலைகளும் வரும். அப்போ இறைவனை நினைத்து தியானம் செய்வது, இறை சிந்தனையில் தன்னை ஆழ்த்திக் கொள்வதுதான் உங்களுக்கு விடுதலை தரும். சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை வழிபடும் பொழுது அனைத்து நலன்களும் ஏற்படும். துலாம் ராசினியர்களுக்கு தூரத்து உறவுகள் வருகை தரக்கூடிய நாள், அவரை சந்திக்கக்கூடிய நாள். அனைத்து துலாம் ராசி நேயர்களுக்கும் இன்று அற்புதமான நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள். உறவுகளுடன் கூடி மகிழ்வது, அவர்களுடன் நல்ல வார்த்தைகளை பேசி பழகுவது, நல்ல எண்ணங்களை பரிமாறிக்கொள்வது, இது போன்ற அற்புதமான நிகழ்வுகள் வாழ்க்கையில அபூர்வமாக தான் நடக்கும். அப்படிப்பட்ட நாள் தான் இன்று உங்களுக்கு. அனைத்து விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் இன்று தேவையில்லாத தடைகள், தாமதங்கள் ஏற்படக்கூடிய காரணங்கள் இருப்பதனால் ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க நடைபோடணும். தாமதங்கள்னா எதிர்பார்த்து வரக்கூடிய தாமதம், எதிர்பாராமல் வரக்கூடிய தாமதம். இந்த எதிர்பாராமல் வரக்கூடிய தாமதம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கும் பிரச்சனையை கொடுக்கும். ரொம்ப கவனமாக கையாளுங்க, பிளான் செய்யுங்க. பொறுமையுடன் கவனமாக இருக்கும் போது இந்த நாளை நீங்கள் கடந்து செல்ல முடியும். தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய நாள், அற்புதமான நாள். இன்றைக்கு நீங்க நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். உங்களுடைய அனைத்து நல்ல எண்ணங்களும் நிறைவேறும். நீங்கள் வழிபட வேண்டியதையும் விஷ்ணு பெருமான். உங்களுடைய ராசியான எண் என்பது 3. மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு, பெரிய மனிதர்களுடைய ஆதரவு மற்றும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்று வருகிறது. அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும் அற்புதமான நினைவுகளையும் அற்புதமான வெற்றிகளையும் குவித்து தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஈடுபடலாம். நீங்கள் நினைக்கின்ற காரியம் நிறைவேறும், நல்லதே நடக்கும். கும்பராசினியர்களுக்கு இன்று மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கையில் லட்சியங்கள் 2, 3 இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த மாதிரி லட்சியங்களை வித்திடக்கூடிய நாள்.
முதல் படி ஏறும்பொழுதே இன்னும் 10 படி உங்களை தன்னால கொண்டு செல்லக்கூடிய அதிர்ஷ்டமும் கடவுளுடைய நேரடி தொடர்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்று இறைவன் உங்கள் பக்கம், யாரும் உங்களை ஒன்றும் பண்ணிக்க முடியாது. மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நாள். நினைத்தது மற்றும் நினைக்காத நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய நாள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்ம பெருமான். இன்று நீங்கள் போக வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோவில். அந்த இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் சன்னதியில் கல்லுப்பை தானமாக செய்யும் பொழுது உங்கள் நினைத்தது அத்தனை காரியங்களும் வெற்றி பெறும் என்று கூறி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் இன்று 9. இன்று 29 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.